சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகரை தனியார் மண்டப படிகளுக்கு கொண்டு செல்ல தடை இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். மாரிசாமி வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி மாரிசாமி. சித்திரை திருவிழாவின் ஜாதிய ரீதியான மண்டகப்படிகளுக்கு கொண்டு செல்ல தடை விதிக்க கோரி மதுரை பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் சார்பில் என்பவர் தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் ஆரம்ப கால பாரம்பரிய மண்டகப்படிகளுக்கு மட்டும் கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என மனுதாரர் வழக்கறிஞர் செல்வகுமார் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. ஆனால் கள்ளழகர் வழக்கமாக செல்லும் பாதையில் 483 மண்டகப்படிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தற்போது வரை ஜாதிய ரீதியாக பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டதாக புகார் எதுவும் இல்லை என கள்ளழகர் கோவில் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதையடுத்து கள்ளழகர் திருவிழா பல லட்சம் பக்தர்கள் வரக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும். எனவே போதிய பாதுகாப்பு வசதிகளும் அடிப்படை தேவைகளையும் அரசு தரப்பில் செய்து கொடுக்க வேண்டும் என கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது தனது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் மதுரை மாநகிரி பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அந்த மனுவில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. சாதி, மதம், இனம், மொழி என அனைத்து வேறுபாடுகளையும் கலைந்து பொதுமக்களால் கொண்டாடப்படுகிறது. ஆனால் கட்டணம் பெற்றுக்கொண்டு சில சாதி அமைப்புகளுக்கு சொந்தமான தனியார் மண்டகப்படிகளுக்கு, தனியாருக்கு சொந்தமான இடங்களுக்கும் கள்ளழகரை கொண்டு செல்லும் நிலை உள்ளது. இதனால் மக்களிடையே வேறுபாடு ஏற்படும் நிலை இருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்விதமான நடவடிக்கை இல்லை. இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவின் போது சாதி ரீதியான மண்டகப்படிகளுக்கு, தனிநபர்களுக்கு சொந்தமான இடங்களுக்கு கள்ளழகரை கொண்டு செல்ல தடை விதிக்க வேண்டும். மேலும் கள்ளழகரை பாரம்பரிய மண்டகப்படிகளுக்கு மட்டுமே கொண்டு செல்ல உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுரேஷ்குமார் அருள்முருகன் நிலையில் விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் வழக்கறிஞர் செல்வகுமார் தரப்பில் தனியார் மண்டகப்படிகளுக்கு, சாதி ரீதியான அமைப்பு மண்டகப்படிகளுக்கும் கள்ளழகரை கொண்டு செல்வதால் பொருளாதார வேறுபாடு ஏற்படுவதோடு தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அரசு தரப்பில் பல நூற்றாண்டுகளாக இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு வரை 483 மண்டகப்படிகளுக்கு அரசு அனுமதி வழங்கி இந்த ஆண்டும் அனுமதி கேட்டு விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது. முறையான ஏற்பாடுடன் அனுமதி கோரினால் மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. தற்போது வரை சாதிய பிரச்சனைகள் எதுவும் வந்ததாக புகார் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் சித்திரை திருவிழா தமிழகத்தில் மிகப்பெரிய பாரம்பரிய கொண்டாட்டம், மண்டகப்படிகளை அதிகரிப்பது சாமியை தரிசிக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும் விதமாகவே அமையும். பல லட்சம் பக்தர்கள் இந்த திருவிழாவிற்கு வருவதால் போதிய பாதுகாப்பு வசதிகளையும் அரசு உறுதிப்படுத்த வேண்டும். மண்டகப்படி விவகாரத்தில் இதுவரை எந்த புகார்களும் இல்லாததால் அதை நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிக்க முடியவில்லை என கூறி அவரை முடித்து வைத்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.